இப்போ நம்ம இந்த பஞ்ச் ஈவியை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ இருக்கிறது ஒரு ஹைவே தான். மார்னிங்லேருந்து நிறைய சிட்டிக்குள்ளேயும் ஓட்டியிருக்கிறோம், ரொம்ப அன்ஈவனான ரோட்லேயும் ஓட்டியிருக்கிறோம். ஸோ ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லான்ச் கொடுப்போம். நான் வந்து இப்போது சிட்டி மோடில் இருக்கேன். பை டிஃபால்ட்டாக இது வந்து சிட்டி மோடில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சிட்டி மோடில் தான் நான் இருக்கேன். ஒரு லான்ச் கொடுக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், அந்த ஈவிக்கே உரித்தான ஒரு அப்படி ஒரு லான்ச் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்படி ஒரு நல்ல ஒரு புல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சிட்டி மோட்லேயே ஸ்போர்ட்ஸ்லலாம் போட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பயங்கரமான ஒரு பவர் வந்து டெலிவரி பண்ணோம். ஸோ இருந்தால் கூட இதோட டார்க் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த 191லேருந்து 156 டிராஸ்டிக்காக வந்து உங்களுக்கு டவுன் பண்ணியிருக்காங்க. அது ரீசன் வந்து மேபி இதோட ரேஞ்ச் வந்து பெட்டராக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். இப்போ ஒவ்வொரு கம்ஃபர்ட்டாக நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு NVH ரோட் நாய்ஸு சுத்தமாக வந்து உள்ளே இல்லை. டயர் நாய்ஸுமே வந்து செம்ம சைலண்ட்டாக இருக்குது. அப்போலோ டயர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. EV வெர்ஷன் ஆஃப் டயர் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பெருசாக நமக்கு ரோட் நாய்ஸ் உள்ளே இல்லை, வின் நாய்ஸும் நமக்கு இல்லை. ஆம்பியன்ஸுமே வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக ஈவினா ஒரு மாதிரி வான ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அது எதுவுமே இல்லை. இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, யூஸ்வலாக ஈவியில் ஒரு மாதிரியாக தலை சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு காஸ்ட்ரோஃபோபிக்காக ஒரு மாதிரியான ட்ரௌசினஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் இந்த பஞ்ச் ஈவியில் அது சுத்தமாக இல்லை. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஐஸ் இன்ஜின் ஓட்டின மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் பர்ஃபெக்டான ஒரு சைலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த கார் உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஸ்டேரிங்கு. சிட்டிக்குள்ளே நல்ல சாஃப்ட்ராக இருக்குது. நீங்கள் கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் ஒரு 40 கிலோமீட்டர் பில்டு ஆனாவே பயங்கரமாக ஹார்டாகிடுது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஹைவேல இப்போ நான் வந்து ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் நான் போயிட்டுருக்கிறேன். அப்படி ஒரு ஸ்டிஃபாக இருக்குது. இவ்வளோ ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம சிங்கிள் ஹேண்டில் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2 கையை வச்சு தான் நீங்கள் ஓட்டியே ஆகணும். அந்த அளவுக்கு ஹார்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். தோ ஹைவேல ஸ்டெபிலிட்டி தேவை இல்லைன்னு சொல்லலை, பட் அதுக்காக இவ்வளோ ஸ்டிஃப் வந்து தேவையில்லை. அது கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு பிரேக்கிங்கு. இதுக்கு முன்னாடி வந்து 4 வீல் டிஸ்க் வந்து உங்களுக்கு இருந்தது. இப்போது ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் அதை ட்ரம் பிரேக்காக மாற்றிருக்காங்க. அது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு காஸ்ட் கட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓவரால் காரோட காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக ஒரு 2 லட்ச ரூபா வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பிரேக்கிங் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஸ்பாஞ்சியாக தான் இருக்குது. எனக்கு தெரியல இந்த பர்டிகுலர் காரில் அப்படி இருக்கா அப்படின்னு, பட் நான் ஓட்டின இந்த காரில் கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படி ஸ்லோவாக தான் வந்து அது ரிலீஸ் ஆகுது. அதனால் பிரேக்கிங் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ண முடியும். அடுத்தது சஸ்பென்ஷன் வேறு லெவலுங்க. சிட்டிக்குள்ளே அப்படி ஒரு சஸ்பென்ஷன் வந்து இருக்குது. நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணுது. நீங்கள் ஒரு சின்ன சின்ன மேடு பள்ளதெல்லாம் ஏறி இறங்கும் போது அதை கிராஸ் பண்ணுற ஃபீலே இல்லை, அவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஹைவேல ஹை ஸ்பீடில் ஒரு சின்ன சின்ன வேவியாலாம் இருக்குது அப்படின்னா அதை அப்படி தூக்கி போடுற மாதிரியான ஒரு சின்ன ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். பட் ஓவரால் இந்த சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்டிமேட்டாக வந்து இந்த சஸ்பென்ஷனோட டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் பஞ்ச் ஈவிலே நம்ம பார்த்துருந்தோம். அதே அப்படியே வந்து இங்கேயும் வந்து ரீட்டன் ஆகிருக்கு. உங்களோட கம்ஃபர்ட்டை அப்படி பார்த்துக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்லாம் பார்த்தீங்கன்னா அதை கிராஸ் பண்ணுற ஃபீலே இல்லாமல் ஆக்சுவலாக போயிடும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்படி போகிறோமா, ஸோ அது இந்த ஃப்ளைஓவரில் இருக்கிற அந்த ஜாயின்ஸில் அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ரைட். ஸோ பவர் நம்ம கேட்கே தேவையில்லை. ஈவிங்கிறப்போ அல்டிமேட்டாக கொடுக்கும். இதில் ரொம்ப அக்ரெசிவாக கொடுக்காம இந்த சிட்டி மோடில் ஒரு நியூட்ரலாக ஒரு பவர் டெலிவரி வந்து உங்களுக்கு பண்ணுது. ஈவிங்கிறதுக்காக சும்மா அள்ளி தெரிச்சு பவர்லாம் வந்து கொடுக்கல. பட் ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு நான் ஓட்டி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஈகோ மோடில் வேணால் போட்டு அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈகோ மோடில் போடுறேன். எஸ், ஈகோ மோடில் இப்போ போட்டாச்சு. ஒரு அழுத்துவோம். வா, ஈகோலையுமே வந்து நல்ல சஃபிஷியண்ட்டான ஒரு பவர் வந்து டெலிவரி பண்ணுது. இன்ஃபேக்ட் வந்து 100லாம் வந்து அசால்ட்டாக ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இது ஸ்போர்ட்ஸ் மோடில் 0 to 100 6 செகண்ட்ஸில் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஃபினட்டாக அது ரீச் ஆகும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு இதில் ஒரு பர்ஃபார்மன்ஸு கண்டிப்பாக
உங்களுக்கு இருக்கும். அப்போது சீட்டிங் கம்ஃபர்ட்டு, இதோட எர்கனாமிக்ஸு அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஏசியோட டச் மட்டும் கொஞ்சம் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது உங்களை அறியாமல் கை ஏதாவது நோண்டும் போது பட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே உங்களுக்கு தேவையான ஏசி கண்ட்ரோல் நீங்கள் பண்ணும்போதும் கொஞ்சம் அது கையை அப்படியே அங்கங்கே வந்து டச் ஆகிடுது. அதெல்லாம் கொஞ்சம் பட்டனில் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதில் இந்த பேடல் ஷிஃப்டர் மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது எதுக்காக அப்படின்னா ரீஜன் மோடை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படிங்கிறது ஈவிஸில் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஆக்சலேட்டர்லேருந்து கால் எடுத்துட்டிங்கன்னா இப்போ L2ல் இருக்குது, அப்படியே ஸ்மூத்தாக ஸ்பீடு வந்து அப்படியே டவுன் ஆகுது பார்த்தீங்களா. அப்படி பண்ணும்போது கொஞ்சம் பேட்டரி வந்து சார்ஜும் ஆகும். இது L3 தான் வந்து மேக்ஸிமம். ஸோ L3 நம்ம போகும்போது அது ரொம்பவே அக்ரெசிவாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட அப்படி நின்ற மாதிரி ஆகிடுது. அப்போது ஒரு சிங்கிள் பெடல் மோடில் கூட நீங்கள் ட்ரைவ் பண்ண முடியும். டிராஃபிக்கில் பிரேக்கை யூஸ் பண்ணணுன்னே தேவை கிடையாது. அந்த அளவுக்கு அந்த ரீஜெனரேட்டிவ் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆன் பண்ணோன்னா கூட ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. ஷோல்டர் மேலே வரைக்கும் வரல, அந்த ஹாஃப் த வே வரைக்கும் உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்டு. இந்த ஹீட்டில் இப்போ இங்கே கொச்சினில் அவ்வளோ ஹீட் இருக்குது, அதுக்கு அப்படியே ஒரு செம்ம கூலிங்கோட எஃபெக்ட் வந்து அது கொடுக்குது. அது நல்லா இருக்குது. சீட்டோட கம்ஃபர்ட் நல்லா இருக்குது, அண்டத்தையுமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஓவராலாக டிரைவபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலு ஈவன் ஹைவேக்கும் சரி சிட்டிக்கும் வந்து இது டெலிவரி பண்ணுது. அப்போ நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு காராக இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ஃபஸ்ட்டு காராக கூட நீங்கள் யோசிக்கலாம். இந்த வீடியோவோட எண்டில் இப்போ நாங்கள் காலையிலேருந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்குறோம். எவ்வளோ எனக்கு ரேஞ்ச் கிடைச்சது அப்படின்னு கூட உங்களுக்கு கூட நான் கால்குலேட் பண்ணி சொல்லுவேன் இந்த வீடியோட எண்டில். அப்போது இதுவே ஃபஸ்ட்டு காராக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா இது சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இது ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த காரு. ஒன்லி திங் இது ஒரு ஈவி அப்படிங்கிறது தான் வந்து இது ஒரு சின்ன நெருடல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஐஸோட பஞ்சில் நம்ம கொஞ்சம் அந்த இன்ஜினோட வைப்ரேஷன் நாய்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம இன்ஃபேக்ட் இப்போது ஃபேஸ் லிஃப்ட் ஆன பஞ்சில் கூட நம்ம பார்த்தோம். பட் அதில் டர்போ ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். பட் இதில் அந்த இன்ஜினை தூக்கி போட்டுட்டு அப்படியே ஒரு மோட்டரை வச்சா எப்படி இருக்கும், அந்த பஞ்சில் அந்த இன்ஜின் மட்டும்தான் நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை. பட் அதை எடுத்துட்டு ஒரு மோட்டரை வச்ச உடனே இந்த வண்டி வேறு லெவலில் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போது ஒரு 12.5 lakhs வந்து எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் டாப் அண்டே நான் சொல்கிறேன். அந்த பட்ஜெட்டில் ஒரு ஈவி அப்போ ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா ஒரு 13.5 to 13.8 கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணியான ஒரு காரு. நீங்கள் சிட்டிக்குள்ளேயே ஒரு மாதத்துக்கு ஒரு 700-800 கிலோமீட்டர் ஓட்டுவீங்க அப்படின்னா ₹1 per கிலோமீட்டருக்கு உங்களால் இதை ரன்னிங் காஸ்ட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இதோட ரன்னிங் காஸ்ட்டை நீங்கள் டிராஸ்டிக்காக டவுன் பண்ண முடியும். ஈவி தான் ஓட்டுறங்கிற ஒரு ஃபீல் இல்லாமல் நாங்கள் இப்போது 71% இருக்குது, நான் 100%ல் எடுத்தேன். நல்ல ஒரு ரேஞ்ச் வந்து சஸ்டெயின் ஆகுது. இருந்தாலும் அந்த ரேஷியோவை நான் கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ ஓவராலாக இந்த பஞ்ச் ஈவி அதாவது இந்த ஃபேஸ் லிஃப்ட் ஆனதுக்காக அப்படின்னா அந்த பேட்ரி மட்டும்தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. மிச்சப்படி சின்ன சின்ன காஸ்மெட்டிக் விஷயங்கள்லாம் அந்த பேட்ரி இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக நம்ம வரவேற்கணும். அந்த 40 kWh அப்படிங்கிற அந்த பேட்ரி ஒரு நல்ல ரேஞ்சை உங்களுக்கு டெலிவரி பண்ணுங்கிற நம்புகிறோம். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒரு 350 வரைக்கும் எடுக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு லாங் ட்ரைவ் போகிறீங்க, 500 கிலோமீட்டர் உங்களோட ட்ராவல் இருக்குது அப்படின்னா நடுவில் ஒரே ஒரு சார்ஜு, அதுவும் 65 kW சார்ஜரில் இது ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 50 kW தான் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ 65ங்கிறப்போ 0 to 80 க்ளோஸ் 25 minutesல சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு 15 minutes நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 130 kilometers வரைக்கும் நீங்கள் போகலாம் அப்படின்னு. அப்போ உங்களோட பிரேக்கை அந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டைமோ லஞ்ச் டைமோ அதில் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிரேக் முடிக்கிறதுக்குள்ளே இது ஃபுல் சார்ஜ் வந்து ஆகும். அப்போ அந்த ஈவியோட இன்ஃப்ரா அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு கொஸ்டின். பட் இப்போது நிறையா ஹைவேஸில் வந்து அதுவும் அவைலபிளாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு காராக இந்த பஞ்ச் ஈவியை நம்ம வந்து டிசைட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் தைரியமாக டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். டாட்டா தயவு செஞ்சு சர்வீஸ் மட்டும் நல்லா கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இதோட பஞ்ச் ஈவி லான்ச்லேயே நான் சொல்லியிருப்பேன், டாட்டாவோட ப்ராடக்ட்டில் இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு ப்ராடக்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். செமையான ஒரு கம்ஃபர்ட்டு, செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு இந்த கார் டெலிவரி பண்ணுது, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோ இந்த பஞ்ச் ஈவி இந்த ஃபேஸ் லிஃப்டான இந்த காரோட கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும்
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.